அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முகிலா. வெள்ளலூர் நாட்டை சேர்ந்தவங்க நாங்கள். இவங்க என் கணவர். கடந்த 2 வருஷமாக படுத்த படுக்கையாக டீமைலியேஷன் இவங்களுக்கு நோய். படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க. நான் 2 வருஷமாக போகாத ட்ரீட்மெண்ட் இல்லை. எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே போயிட்டு வந்துட்டேன். ஆனால் இவர் அதே நிலைமையில தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு முன்னேற்றம் இல்லை. இப்போ இடுப்புக்கு கீழே சுத்தமாக செயலிழந்து போச்சு. முதுகு தண்டில் அந்த அரிய வகை நோய் வந்துருச்சு, டீமைலியேஷனுங்கிறது. இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக செயலிழந்துக்கிட்டே வருது. சம்பாரித்த காசு எங்களுக்கு உறவு முறை தான் எல்லா பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ண காசு எல்லா காசுமே எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இவங்களை காப்பாற்றி வச்சுருக்கேன், இந்த நிலைமைக்கு வச்சுருக்கேன். இனிமேலும் நான் மேல் சிகிச்சைக்காக 10 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி நான் உங்களை நாடி வந்திருக்கேன். இவர் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வேறு. கபடி, கிரிக்கெட்டு இவங்களை வெள்ளலூர் நாட்டில் பாதி பேர்த்துக்கு தெரியும். அனைவருக்குமே தெரியும். அப்படி விளையாடுவாங்க. எனக்கு ஒரு பையன் வேறு இருக்கான், 7 வயசு அவனுக்கு. ஆனால் இவருக்கு எந்த ஒரு பழக்கமே இல்லை. குடிப்பழக்கம், ஒரு சிகரெட் பழக்கம், எந்த ஒரு பழக்கமுமே இல்லை. ஆனால் இவருக்கு இப்படிப்பட்ட நோய் வந்திருக்குங்கிறது தான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் எல்லா டாக்டர்கிட்டமே நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அனைத்து சிகிச்சையும் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ மேல் சிகிச்சைக்காக எங்களுக்கு 10 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை எங்களுக்கு கடனாக கொடுங்க. இவர் சரியாயிட்டாருன்னா நான் கண்டிப்பாக அந்த காசை நான் உங்களுக்கு அடைச்சிருவோம். இவங்களுக்கு டீமைலேஷன்ற ஒரு பிரச்சனை வந்ததுனால இடுப்பு கீழே இருக்க எல்லா பார்ட்டுமே செயலிழந்துருச்சு. இப்போ கால் செயலிழந்துருச்சு ஆல்ரெடி. இப்போ இப்போ இடுப்புக்கு மேலே ஒவ்வொரு பார்ட்டாக செயலிழந்துட்டு வருது. இது ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச உதவி என்னதாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணி இந்த அண்ணனுக்கு மறுவாழ்வு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி. உங்களை நம்பி வந்திருக்கேன். நீங்கள் உதவி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.